நம்ம இன்றைக்கி ஈஸியான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்கில் போகலாம். தேவையான அளவு மந்த்ரா கடலை எண்ணெய், அது நல்லா தெரிச்சு வரணும் அளவுக்கு நம்ம சுட வைக்கணும். நமக்கு தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி நுரையாக கொஞ்சம் வரும் பாருங்கள். அப்படியே வெந்து புகையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, எண்ணெய் தெரிக்குது. நறுக்கின வெங்காயம், நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்களேன், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா பழுப்பு நிற கலரில், அதாவது ப்ரௌன் கலரில் வரணும். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா கிண்டிடலாம். பாருங்க, நல்ல கலரில் வந்திருக்கு. வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ரெட்டிஷாகவும் பழுப்பு நிற கலர்லேயும் வந்துருச்சு. சுத்தமாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல சூப்பரான கலரில் வந்துருச்சு. இந்த கலரில் தான் நமக்கு வரணும். குடமிளகா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்லா ருசியாக இருக்கும். நல்லா சூப்பராக கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி சூப்பரான கலருக்கு நமக்கு வரணும். புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிடுங்க. வாசனை அப்படியே மூக்குக்கு ஏறுது. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு, நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குங்க. அப்படியே பார்க்கும்போது எடுத்து வாயில் போடணுன்ட்டு இருக்குது. பாருங்கள், நம்ம செஞ்ச தக்காளி தொக்கு அருமையாக அகாசமாக சூப்பராக வந்துருச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக்ஸ் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க.